வணக்கம். 30/12/2025 செவ்வாய்க்கிழமை. வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மன் பிரான்ஸ் ஜனாதிபதிகள் இந்தியாவிற்கு விஜயம். அமெரிக்காவில் கடும் பனிப்புயல், 1500 விமான சேவைகள் ரத்து. நியூயார்க்கில் அவசர நிலை பிரகடனம். ரஷ்ய உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கூட்டாக தெரிவிப்பு. உரிய வைக்கும் கடும் குளிரில் கனடா. தாய்வானை சுற்றி ராணுவ பயிற்சிகளை நடத்த திட்டமிடும் சீனா. மெக்சிகோவில் தடம் புரண்டது ரயில், 13 பேர் உயிரிழப்பு, 100 பேர் படுகாயம். நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். உறவுகளை பலப்படுத்தும் வகையில் வரும் புத்தாண்டில் ஜெர்மனி பிரான்ஸ் ஜனாதிபதிகள் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளனர். இது குறித்து கூறப்படுவதாவது: ஜெர்மனி ஐரோப்பிய யூனியனில் வலுவான பொருளாதாரத்தை கொண்ட நாடாகவும் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக விளங்கி வருகிறது. தொடர்ந்து இந்தியா ஐரோப்பாவுடன் பெரிய அளவிலான உறவு மேம்பாட்டை தொடங்க உள்ளது. இதன் தொடக்கமாக வரும் புத்தாண்டில் ஜனவரி மாதத்தில் நாட்டில் நடைபெற உள்ள குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய சபை தலைவர் அண்டோனியா கோஸ்டா கலந்து கொள்ள உள்ளனர். மறுநாள் 27ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெற உள்ள இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டிலும் பங்கேற்க உள்ளனர். இவர்களைத் தொடர்ந்து ஜெர்மனி ஜனாதிபதி பிரெட்ரிக் மெர்சர் ஜனவரியில் இந்தியாவுக்கு வருகை தர வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பிப்ரவரியில் இந்தியா நடத்த உள்ள செயற்கை நுண்ணறிவு A1 டெக்னாலஜி மாநாட்டிலும் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வருகை தர உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள கடும் குளிர்கால பனி புயலினால் விமான போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை நியூயார்க் நகரில் சுமார் 4 அடி உயரத்துக்கு பனி பொழிந்துள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு முதல் இதுவரை 1500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தாமதமாகியுள்ளதாகவும் விமான கண்காணிப்பு நிறுவனம் பிளைட் அவேர் தெரிவித்துள்ளது. ஜோன் எஃப் கென்னடி, நியூயார்க், லிபர்டி, லாகார்டியா விமான நிலையங்கள் சமூக ஊடகங்களில் பனி எச்சரிக்கை அறிவிப்புகளை வெளியிட்டு மேலும் விமான சேவை பாதிப்புகள் ஏற்படலாம் என எச்சரித்துள்ளன. நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி மாநிலங்களில் அவசர நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் கடைசியாக கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. அப்போது சென்ட்ரல் பார்க் பகுதியில் 8 அடி உயரத்துக்கு பனி பொழிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புளோரிடா பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய டான்பாஸ் பிராந்தியத்தின் தலைவிதி தீர்க்கப்படாத ஒரு முக்கிய பிரச்சனையாகவே உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டார். நேற்று முன்தின ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் புளோரிடாவில் உள்ள ட்ரம்பின் லாகோ ரிசார்ட்டில் சந்தித்த பின்னர் இரு தலைவர்களும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசினர். அமைதி பேச்சுவார்த்தையில் மிக சர்ச்சைக்குரிய விடயங்களான உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மற்றும் ரஷ்யா கைப்பற்ற முயன்ற கிழக்கு உக்ரைனின் டான்பாஸ் பகுதியை பிரித்தல் போன்ற 2 விடயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இரு தலைவர்களும் தெரிவித்தனர். இதன்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறுமா என்பது சில வாரங்களில் தெளிவாக தெரியும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். எனினும் இரு தலைவர்களும் அது தொடர்பான மேலதிக விவரங்களையோ ஒரு சமாதான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான காலக்கெடுவையோ செய்தியாளர் சந்திப்பின் போது வழங்கவில்லை. லாகோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடனான போரில் 20 அம்ச அமைதி திட்டத்தில் 90% குறித்து ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததாக தெரிவித்தார். உக்ரைனில் ரஷ்யாவின் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட பிரச்சனைகள் குறித்து மேலும் பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா மற்றும் உக்ரைன் குழுக்கள் அடுத்த வாரம் சந்திக்கும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்தார்.
50 ஆண்டுகளுக்கு பின்னர் உறைய வைக்கும் கடும் குளிரால் கனடா பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது வட அமெரிக்க கண்டம் இருவேறு தீவிர வானிலை நிலைகளை எதிர்கொண்டு வருகின்றது. ஒருபுறம் கனடா உறைய வைக்கும் கடும் குளிரிலும் மறுபுறம் அமெரிக்காவின் பல பகுதிகள் வசந்த காலத்தை போன்ற வெப்பத்திலும் காணப்படுகின்றன. வடக்கு கனடாவில் கடந்த சில வாரங்களாக வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் முதல் 40 பாகை செல்சியஸ் வரை நீடித்து வருகிறது. பிரேபர்ன் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை -55.7 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. மன்னிக்க வேண்டும், முதலில் வாசித்த 20 செல்சியஸ் -40 செல்சியஸை நான் தவறுதலாக செல்சியஸ் என்று வாதித்து விட்டேன். அது மைனஸ் என திருத்திக் கொள்ளவும். இது 1975ஆம் ஆண்டிற்கு பிறகு அங்கு பதிவான மிக குறைந்த டிசம்பர் கால வெப்பநிலையாகும். மாயோ மற்றும் டாப்ஷன் பகுதிகளில் தொடர்ந்து 16 இரவுகள் வெப்பநிலை -40 செல்சியஸுக்கு கீழே இருந்தது. இந்த கடும் குளிர் தெற்கு பகுதிகளுக்கும் பரவியுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் அதைத் தொடர்ந்த நாட்களில் எட்மண்டன், மான்ட்ரியல் மற்றும் ஒட்டோவா போன்ற நகரங்களில் வெப்பநிலை -20 செல்சியஸ் முதல் -28 செல்சியஸ் வரை சரிந்தது. வரலாறு காணாத எரிசக்தி தேவையால் யூகோன் பகுதியில் மின்சார தடை ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கனடா குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அமெரிக்காவின் பல மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பமான கிறிஸ்துமஸ் தினம் பதிவாகியுள்ளது. பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிராக எச்சரிக்கையாக நாட்டின் முக்கிய பகுதிகளை கைப்பற்றி முற்றுகையிடுவதைப் போல தாய்வானை சுற்றி இராணுவ பயிற்சிகளை நடத்தப் போவதாக சீனா அறிவித்துள்ளது. திட்டமிட்டபடி பயிற்சிகளுக்கு இராணுவம், கடற்படை, விமானப்படை மற்றும் ராக்கெட் படை அனுப்பப்படும். இதில் நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகள் அடங்கும் என்றும் சீனா இராணுவம் தெரிவித்துள்ளது. ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்ற பெயரில் அமெரிக்கா தனது மிகப்பெரிய ஆயுத பொதிகளில் ஒன்றை தாய்வானுக்கும் $11 பில்லியன் பெறுமதியாக விற்பனை செய்வதாக அறிவித்த சில நாட்களுக்கு பின்னர் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. இந்த நடவடிக்கைகளுக்கு பீஜிங் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததுடன் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு தடை விதித்தது. இந்த ஆண்டு தனது பாதுகாப்பை அதிகரிக்கும் தாய்வானின் முயற்சி சுயராஜ்ய தீவை தனது பிரதேசமாக கூறும் பீஜிங்கையும் கோபப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தாய்வானின் ஜனாதிபதி அலுவலகம் வரவிருக்கும் சீனா பயிற்சிகளை விமர்சித்துள்ளது. அவை சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிராக சவால் என்று கூறியுள்ளது. நேற்று காலை தாய்வானை சுற்றி சீன விமானங்கள் மற்றும் கப்பல்களை கண்டறிந்ததாகவும் நிலைமையை கண்காணிக்க தங்கள் சொந்த படைகளையும் ஏவுகணை அமைப்புகளையும் நிலைநிறுத்தியதாகவும் தாய்வானில் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு முதல் பீஜிங் தாய்வான் நீரிணையில் இராணுவ பயிற்சிகளை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவின் தெற்கு மாநிலமான ஓக்ஷாகாவில் 250 பேரை ஏற்றிச் சென்ற இன்டர் ஓஷியானிக் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 13 பேர் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளனர். நிஷாண்டா நகருக்கு அருகே தடம் புரண்ட ரயில் பயணத்தின் போது 9 பணியாளர்கள் மற்றும் 241 பயணிகளை ஏற்றிச் சென்றதாக மெக்சிகன் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு எங்களுடைய தளத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் தளத்துக்கு முருகன் வேலோக்கு சென்று உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றியுடன் முருகன். வணக்கம்.